ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். திஸ் இஸ் யுவர் அருள். சரி, நாங்கள் கேட்கலாம். என்னடா சொல்கிற, நம்ம விஜய் நம்ம அஞ்சலியை கல்யாணம் பண்ணிட்டாங்களா? என்னடா சொல்கிற, அஞ்சலி ஏன்டா இதுக்குள்ளே வந்தாங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க? ஆமாங்க, புதுமுகத்தை கொண்டு வரேன்னு சொல்லி நம்ம எல்லாரையும் மோசம் பண்ணிட்டாருங்க அந்த டைரக்டர். என்னங்க பண்ணுறது, ஸோ சேட் ஆஃப் த மூமெண்ட். என்னடா அப்படின்னு நானும் ஷாக் ஆகிட்டுங்க. ஏன்னா ஒரு பக்கம் அஞ்சலி ஆல்ரெடி கார்த்தியை விட்டுட்டு அங்கே முழிச்சிட்டு இருக்காங்க. திடீர்னு இங்கே என்னடா வந்தாங்களேன்னு பார்த்தா நம்மளோட விஜய் அஞ்சலியை கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஏன்னு பார்த்தா எல்லாம் நம்ம நிஷாவால் தாங்க. அந்த புள்ள 5 நாள் டைமில் நீ கல்யாணம் பண்ணி ஒரு சித்தியை கூப்பிட்டு வா, அப்படி இல்லைனா என்ன செட்டப்பாக வச்சுக்கோ, இல்லைனா வெண்பா அவங்ககிட்ட கொடுத்துருன்னு கேட்டவுடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே டிப்ரெஷன் போயிட்டு 8வது மொழி ஓப்பன் பண்ண நம்ம விஜய். எல்லாருக்கும் 8வது மூலைன்னு ஒன்று இருக்காடா அறிவுன்னு கேட்குறீங்களா? யாருக்கும் இல்லைங்க, நம்ம விஜய்க்கு இருக்குது. ஏன்னா அவர் தான் எங்கேயோ இருந்த போயிட்டு நம்மளோட அஞ்சலியை கூப்பிட்டு வந்து கல்யாணம் பண்ணியிருக்காருனா, அவளே கெட்டவளையும் கேடு கெட்டவன் அவளை கல்யாணம் பண்ணியிருக்காருனா நான் என்ன சொல்கிறேன் நீங்களே சொல்லுங்கள். சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளி வேஸ்ட். அந்த அளவுக்கு நான் மூட் அவுட்டில் இருக்கேன். ஆனால் இப்போது இந்த எபிசோடில் சீரியலை பொறுத்த வரைக்கும் அஞ்சலியோட கேரக்டர் நல்ல விதமாக இருக்குமா கெட்ட விதமாக இருக்குமா அப்படின்ற விஷயம் எனக்கே சந்தேகமாக தான் இருக்கேன். ஏன் அஞ்சலியை கல்யாணம் பண்ணார் அப்படின்ற விஷயம் எனக்கே புரியலைங்க. சரி விடுங்க, அந்த டாபிக் நான் போக வேண்டாம், நடக்கிறத மட்டும் பேசுவோம். அஞ்சலியை கல்யாணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நிஷா பார்க்கணுங்க, அப்படியே பத்துக்கின்னு வருதுங்க. டே மாமா என்ன செட்டப்பாக வச்சுக்கன்னா வேற ஒருத்தி வச்சுக்கிட்டு இல்லைன்னா நான் சும்மா விட மாட்டேன் அப்படி செம்ம கொலை வேரில் கானில் போகிறான். இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ரஞ்சிதம், ஏன்டா என் முன்னாடி ரஞ்சிதமே பாட்டு பாட சொன்னால் நீ அஞ்சலி புஷ்பாஞ்சலின்னு அவ பின்னாடி போனேன், நீ எல்லாம் மாம்பளை அப்படி இப்படின்னு செம்ம வெறியில் இருக்காங்க. அந்த கிளவி சரி விடுமா பார்த்துக்கலான்னு சொல்ல, கிளவி போயிடு சாவடிச்சிருவேன், உன்னால தானது வெண்பாவை கரெக்ட் பண்ணு, அவளை கரெக்ட் பண்ணு, குளிப்பாட்டு ஆய்க்கழி விட சொல்லி தேவையில்லாமல் பேசி பாப்பா. மாமா போயிட்டார், வேற ஒருத்தி வந்து தூக்கின்னு போயிட்டா, யாருன்னே தெரியாத வந்து கல்யாணம் பண்ணி போயிட்டா, அப்போ நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு அவள் ஒரு பக்கம் கொதிக்கிறான். இப்படி எல்லோரும் கொதிச்சிட்ருக்க நம்ம அரவிந்தும் மல்லியும் அங்கே வராங்க. வந்துட்டு வாழ்த்து சொல்லிட்டு போகிறாங்க. மல்லியம்மா அப்படின்னு சொல்லிட்டு போய் கட்டி பிடிக்கிறா வெண்பா. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பாவை மல்லியும் கட்டி பிடிச்சி அணைச்சி ஒரு மொத்தத்தை கொடுத்துட்டு அவ்வளோதான். சரிம்மா நீ பாரு பத்திரம்னு சொல்லிவிட்டு அப்படியே போயிட்டு அவங்க ரிசப்ஷனில் எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுக்குற மாதிரி நிற்பாங்க இல்லையா, அந்த டைமில் மல்லியும் அரவிந்து போயிட்டு கிஃப்ட் கொடுக்குறாங்க. யாருக்கிட்டான்னு பார்த்தா நம்மளோட கார்த்திக்கு, சாரி கார்த்திக் இல்லைங்க, டங்கு ஸ்லிப் ஆகிடுச்சு, நம்மளோட விஜய்க்கு. அப்போ தான் பேசிக்கிறாங்க. பொண்ணு அழகாக க்யூட்டாக சப்பையாக பலப்பலன்னு இருக்கால, எந்த ஊர் என்னன்னு கேட்க இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்ற சுவாரஸ்யமான விறுவிறுப்பான எல்லா விஷயத்தையும் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப், ஷேர், கமெண்ட், லைக் பண்ணுங்கள். வண்டி போயிட்டே இருக்குது வந்துகிட்டே இருக்குது, எனக்கு டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்குது. சரி டாடா சி யூ பாய். இதுக்கப்புறம் என்ன பேசுகிறதுன்னு எனக்கும் தெரியலைங்க. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா ஃபுல் க்ரௌட் வந்துட்டுருக்கு, அதுதான் பிரச்சனை.